Hello students, welcome to DK Math Tutorial Center. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது சாப்டர் 8ல் எக்ஸசைஸ் 8.2ல் ஃபோர்த்து சம் பார்க்க போகிறோம். ஸோ ஃபோர்த் சம் வந்து கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். இஃப் என்னோட வேல்யூ 5, அதாவது என்னோட வேல்யூ 5 கொடுத்துருக்காங்க, எக்ஸு பார் அதாவது மீனோட வேல்யூ வந்து 6ன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க, அது வந்து 765 வரும். இப்போ நம்ம வந்து என்ன எழுதுறோம்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷனோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே வந்து சிக்மாவோட வேல்யூ அதாவது ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோட வேல்யூ வந்து கொடுக்கல. ஸோ கோஎஃபிஷியன்ட் வேரியேஷன் ஃபார்முலா நாங்கள் எழுதியிருக்கேன், சிக்மா பை எக்ஸ் பார் இன்ட்டு 100. இப்போ சிக்மாங்கிறது என்னது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் தானே. ஸோ இதோட வேல்யூ வந்து கொஸ்டினில் வந்து கொடுக்கல. ஸோ இது வந்து நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ சிக்மாவோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஸ்கொயர் ரூட்டு போட்டு summation of x square divided by 100 போட்டு மைனஸ் போட்டு ப்ராக்கெட் போட்டு இந்த ஃபார்முலாவை எழுதிடுறோம். summation of x divided by n தி ஹோல் ஸ்கொயரை எழுதிடுறோம். ஓகேப்பா. அப்புறம் இப்போ ஸ்கொயர் ரூட்டு போட்டு இப்போ summation of x ஸ்கொயர் இருக்கு இல்லையா. ஸோ summation of x ஸ்கொயர் பதிலாக கொஸ்டின் என்ன summation of x ஸ்கொயரோட வேல்யூ 765 கொடுத்துருக்காங்களா. அந்த 765 போட்டு டிவைடட் பை இங்கே வந்து என்னன்னு போடணும், நான் தப்பாக எழுதிட்டேன். இப்போ சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ 765, அந்த 765 இங்கே எழுதிடணும். ஸோ எண்ணுக்கு மாதிரி என்ன கொடுத்துருக்காங்க, 5 கொடுத்துருக்காங்க, அந்த 5ன்னு போடணும். அப்புறம் மைனஸ் போட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் பை என்னங்கிறது எதோட வேல்யூ, எக்ஸ் பார். நமக்கு தெரியும்ல எக்ஸ் பாரோட வேல்யூ சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் பை என், இதுதான் ஃபார்முலா. ஸோ எக்ஸ் பாரோட வேல்யூ என்ன 6, ஸோ 6 போட்டு ஹோல் ஸ்கொயர்னு போட்டணும். அதுக்கப்புறம் இப்போ 5 இதுவும் டிவைட் பண்ணும். 765 பை 5 பண்ணால் 153ன்னு கிடைக்கும். 6 ஸ்கொயர் பண்ணால் 136ன்னு கிடைக்கும். ஸோ 153 மைனஸ் 36 மைனஸ் பண்ணால் 117ன்னு கிடைக்கும். ஸோ அதை வந்து ரூட் எடுக்கணும். ஸோ 117 ரூட் எடுத்தோம்னா 10.816ன்னு வரும். நம்ம வந்து ஸோ சிக்மாவோட வேல்யூ 10.816ன்னு எழுதிடணும். ஸோ இதுதான் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோட வேல்யூ. நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் இருக்கு இல்லையாப்பா, இது வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷனோட வேல்யூ அதாவது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் நீங்கள் எழுதும் போது கோஎஃபிஷியன்ட் ஃபுல்லாகவே எழுதுறீங்க. நான் இப்போ ஷார்ட்டாக சீக்கிரம் வீடியோ முடிக்கிறதுனால ஷார்ட்டாக எழுதுறேன். ஸோ சிக்மா பை எக்ஸ் பார் இன்ட்டு 100 இதான ஃபார்முலா. இப்போ சிக்மாவோட வேல்யூ மொதல் என்ன கண்டுபிடிச்சோம், 10.816 கண்டுபிடிச்சோமா, அது எழுதணும். எக்ஸ் பாரோட வேல்யூ 6ன்னு போடணும், 100 அப்படியே போடணும். ஸோ 10.816 போடணும். அப்புறம் எக்ஸ் பாரோட வேல்யூ வந்து 6 போடணும், இன்ட்டு 100ன்னு போடணும். இப்போ 2 டிஜிட், இப்போ 2 0 இருக்குது, அப்படின்னா 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும் மல்டிப்ளிகேஷன். ஸோ 1081.6 டிவைடட் பை 6ன்னு போடணும். இப்போ 6 டேபிளால் மல்டிபிள் பண்ணணும். ஸோ மல்டிபிள் பண்ணுவோமா. இப்போ பாயிண்ட் எடுத்துகிட்டே மல்டிபிள் பண்ணி காட்டுறேன். இப்போ 10816 இருக்குது. இதை வந்து 6 டேபிள் மல்டிபிள் 6 1s are 6, ரிமைண்டர் 4 8, 6 8s are 48, ரிமைண்டர் 1 வந்து டிவைட் பண்ண முடியாது. ஸோ இப்போ இந்த 6 இருக்குல்ல, இந்த 6 இங்கே இறக்கும்போது இங்கே கூட 0 வந்துடும். ஸோ 0 போட்டோம்னா 6 0 போட்டுட்டு 6 போடணும். அப்போ இப்போ 6 2s are 12 இல்லையா, அதனால் 6 2s are 12 போட்டு 4 போடணும். இப்போ இங்கனுக்குள்ளே பாயிண்ட் வச்சுட்டு இங்கனுக்குள்ளே நம்ம 0 சேர்த்துக்கணும். ஸோ 6 6s are 36ன்னு வரும், ரிமைண்டர் 4 வரும். திருப்பி இங்கே பாயிண்ட் இருக்கனால திருப்பி ஒரு 0 சேர்த்துக்கணும். அகைன் திருப்பி ஒரு 6 வரும். ஸோ 6 6s are 36, ரிமைண்டர் 4, இப்படியே போய்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம வந்து ஸோ ஆன்சர் வந்து 1802.66 இதுதான் ஆன்சரு. ஸோ இதை வந்து ரவுண்டாக 6 6ன்னு போயிட்டே இருக்கும். 3 6 எழுதிக்கோங்க. அப்புறம் ரவுண்டு பண்ணி 2 டிஜிட் எழுதுங்க, 6 7ன்னு ரவுண்டாக எழுதிருங்க. ஸோ இதுதான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷனோட ஆன்சர். ஸோ நான் ஷார்ட்டாக ஸ்ரீவின்னு போட்டுறேன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷனை. ஸோ இதுதான் ஆன்சர்.
நீங்கள் கொஸ்டினை நீங்கள் ஆன்சர் எழுதும்போது கோஎஃபிஷியன்ட் வந்து ஃபுல்லாகவே எழுதிருங்க. அப்போ தான் மிஸ்டேக் எதுவும் வராது. அவ்வளோதான். இப்போ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.